கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை இந்த காணொளியின் மூலமாக பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 5 மாதமும் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் நம்மளை கொண்டு வந்தார். நம்மளோடு பழகினவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள் பலரை நாம் இந்த நாட்களில் பார்க்க முடியவில்லை. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போய்விட்டார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையானது இந்த நாளிலும் நாம் ஒரு புதிய மாதத்தை பார்க்கும்படி வைத்ததற்காய் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவன் கொடுத்ததான ஒரு வார்த்தையானது, ஒரு வாக்குத்தத்த வசனமானது, நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்றதான ஒரு வார்த்தை. அப்போ பார்க்கிறதான வேலைகள், இந்த மேன்மைக்கு முன்பாக நாம் சில பாதைகளை நாம் கடந்து சென்று இருப்போம். ஒரு நேர்மையான பாதை அடைவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் சூழலில் பல பாதைகளை நீங்கள் சென்று இருந்திருக்கலாம். உதாரணமாக நாம் பார்க்கும்போது வேதத்தில் யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பை கர்த்தர் அவனை சில பாதையின் ஊடாக நடத்தினார். குழியின் ஊடாக போகப்பட்ட ஒரு பாதை இருந்தது. அதற்கு அப்புறமாக அந்த குழியிலிருந்து வெளியே வந்ததான வேளையில் அவர் தன் சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டதான ஒரு பாதை வந்தது. அதற்கு பிற்பாடு அவன் அந்த போத்திபாருடைய வீட்டில் ஒரு அடிமையாக, ஒரு வேலைக்காரனாக போகப்பட்டதான ஒரு பாதை வந்தது. இப்படி போட்டதான சில பாதையின் பிறகு அவன் சிறைச்சாலையில் சிறை கைதியாக போகப்பட்டதான ஒரு பாதை வந்தது. இந்த பாதைக்கு அப்புறமாக 14 வருஷத்துக்கு பிற்பாடு தேவன் அவனை ஒரு ஸ்தானத்தில், சிங்காசனத்தில் கொண்டு அவனை நிறுத்தினார். இதே போன்று இந்த நாட்களில் நீங்கள் சில பாதைகளை கடந்து சென்றிருக்கலாம். சொந்த சகோதரால் பறிக்கப்பட்ட பாதையாக இருக்கலாம், சொந்த சிநேகிதர்களால் பறிக்கப்பட்ட பாதையாக இருக்கலாம், அறிமுகமானவர்கள் உங்களுக்கு தூரமாய் நிற்பதை போன்ற உணர்ந்த பாதைகளாக இருக்கலாம், உங்களை கைவிட்ட பாதையாக இருக்கலாம், நம்பிக்கை உடையவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரனாக காணப்படாதான ஒரு பாதையை நீங்கள் உணர்ந்திருக்கலாம், உங்களை அற்பமாக எண்ணப்பட்டதான பாதையை நீங்கள் ஃபேஸ் பண்ணி இருந்திருக்கலாம். இப்படி எந்தெந்த பாதையினூடாக நீங்கள் கடந்து வந்தாலும் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஒரு வார்த்தை, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். யார் யாருக்கு முன்பாகலாம் நீங்கள் தலை குனியப்பட்டீர்களோ, துக்கப்பட்டீர்களோ, சில சோதனைக்குள்ளாக போனீர்களோ, அந்த இடத்திலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எக்ஸ்பெஷலியா கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவனை மேன்மைப்படுத்தினதான ஆண்டவர் உங்களோடு இருந்து இந்த நாளில், இந்த மாதத்தில் முடிவுக்குள்ளாக ஒரு மேன்மையை நீங்கள் அடைய போகிறீர்கள். அவன் கர்த்தருடையதான ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சகோதரனே, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். இதற்கு முன்பாக நீ போனதான பாதை அல்ல, இதற்கு முன்பாக நீ கண்டதான துக்கம் அல்ல,